ஓடிச்சுங்க, வெள்ளை குதிரை ஓடிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வெண்மை என்பது பரிசுத்தத்திற்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அந்த வெள்ளை குதிரையின் மேலே ஒருத்தர் ஏறி இருந்தார். அவருக்கு பேர் என்னங்க? ஜெயிக்கிறவர், தோல்வியே கிடையாது அப்படின்னு சொல்லி படித்தோம். அது எந்த திருச்சபை அப்படின்னா ஆதி அப்போஸ்தல திருச்சபையினுடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லி முதலாவது திருச்சபையை குறித்து நாம் படித்தோம். இரண்டாவது முத்திரை உடைக்கப்பட்ட போது என்ன கலர் குதிரை? சிகப்பு குதிரை. வெள்ளை குதிரை என்ன கலரில் மாறுச்சு அப்படின்னா சிகப்பு கலரில் மாறுச்சு. ஏன் சிகப்பு கலராய் மாறியது அப்படின்னு கொஞ்சம் ஆராயும் பொழுது சாத்தான் பார்க்குறான், ஒரு நூற்றாண்டுக்குள்ள உலகமெங்கும் சத்தியம் போயிடுச்சே, சரி இதை தடை செய்யறதுக்கு என்ன செய்யலாம்? உபத்திரவத்தை கொண்டு வருவோம். உபத்திரவத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாய் இது தடைபடும் என்பதை அறிந்தவன் என்ன செஞ்சான் அப்படின்னா கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தான். ஆனால் அந்த உபத்திரவம் ஒருபோதும் கிறிஸ்தவர்களை நிறுத்தவில்லை. மாறாக அவன் எந்த அளவுக்கு உபத்திரவப்படுத்தினானோ அதை காட்டிலும் பல மடங்கு சத்தியம் பெருகியது என்று சொல்லி நம்ம இரண்டாவது முத்திரையின் காலகட்டத்தை நம்ம படித்தோம். இப்போ மூன்றாவது முத்திரை உடைக்கப்பட்ட போது என்ன கலர் குதிரைங்க வந்துச்சு? கருப்பு குதிரை. இல்லை, அந்த கருப்பு என்பதற்கு எதற்கு அடையாளம்னு படித்தோம்? பஞ்சம். இல்லை, பஞ்சம் என்பது கருப்புக்கான அடையாளம், பஞ்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சாத்தான் பார்த்தான், உபத்திரவத்தினாலும் இவர்களை ஜெயிக்க முடியலை, வேற என்ன செய்யலாம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு வஞ்சனையை கொண்டு வரான். அந்த வஞ்சனையின் மூலமாக கிறிஸ்தவர்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தந்திரமான அந்நிய உபதேசங்களை கொஞ்சம் கொஞ்சமாக திருச்சபைக்குள்ள கொண்டு வந்து அந்த திருச்சபையினுடைய மக்களுடைய காலகட்டத்தில் உண்மையான சத்தியத்தை மக்கள் மத்தியிலிருந்து எடுத்து விட்டான் என்று சொல்லி மூன்றாவது முத்திரையின் காலத்தை படிச்சங்க. ஸோ இன்னைக்கு நாலாவது முத்திரையை குறித்து கொஞ்சம் படிக்க போகிறோம். ரொம்ப மிக முக்கியமான ஒரு முத்திரை. இந்த காலகட்டங்களில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தையும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம படித்து முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் வசனம் 7 வாசிக்கிறேன். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கள் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, 4வது குதிரை மங்கின நிறமுள்ள குதிரை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மங்கின நிறமுள்ள குதிரையின் மேல ஒருத்தர் ஏறி இருக்கிறாரு. அவர் பேர் என்னங்களாம்? மரணம் மற்றும் பாதாளம். அந்த 2 வார்த்தை தான் அந்த மங்கின நிறமுள்ள குதிரையின் மேல இருக்கிறது யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? மரணம் மற்றும் பாதாளம். இப்போ அந்த மரணம் மற்றும் பாதாளம் என்ன வேலையை செய்தது என்பதை அந்த 8வது வசனத்தினுடைய பிற்பகுதியில் வாசிக்கிறோம். பூமியின் காற்பங்கள் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த மங்கின நிறமுள்ள குதிரையின் மேல இருந்த நபர் என்ன செய்யறார்னா கொலை செய்கிறார். அப்ப இந்த கொலை செய்கிற நபர் யாரு என்பதை வேதாகமத்தில் நீங்கள் நானும் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். எப்பொழுதுமே வேதாகமத்தில் ஒரு கேள்வி வருகிற பொழுது நமக்கு பைபிள் கொடுக்குற பிரின்சிபல் தான், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் கிறிஸ்து சொன்னாரு. அதே வாக்கியத்தை ஏசாயா 34:16 வாசிக்கிறோம். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை. சரிங்க, இங்க மங்கின நிறம்னா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருந்தோம். மங்கின நிறம் எதை குறிக்கும் அப்படின்னு வரும்பொழுது என்னால் கண்டுபிடிக்க முடியலை. மாற ஆண்டவர், பா நீ குதிரையை கண்டுபிடிக்க முடியலையா, மேலே இருக்கிற ஆளை கண்டுபிடிச்சிரு, குதிரை என்னன்னு நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மங்கின நிறமுள்ள குதிரையின் மேலே ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த நபருக்கு ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க பாருங்க. என்ன பேருங்க? மரணம் மற்றும் பாதாளம். வேதாகமத்தில் எங்கடா இந்த வார்த்தை இருக்குது? மரணம் யாரை குறிக்குது, பாதாளம் யாரை குறிக்குது அப்படின்னு தேடி படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி தேடி படிக்கும் பொழுது போன வாரத்தில் ஒரு பாடத்தை படித்தேன் பாருங்க. அங்கே தான் அதே வார்த்தையும் வருகிறத என்னால் பார்க்க முடிந்தது. 3ஆம் முத்திரை கருப்பு குதிரையின் காலகட்டத்தில்
ஒரு மிக முக்கியமான ஒரு நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒரு அதிகாரத்தை படித்தோம். யாருக்காவது அதிகாரம் ஞாபகம் இருக்குதா? எந்த அதிகாரம்னு யாருக்காவது ஞாபகம் இருக்குதுங்களா? சரி, 2-3 வாரங்கள் கடந்து போனதுனால ஒருவேளை நீங்கள் மறந்துருக்கலாம். 7வது அதிகாரம், நீதிமொழிகள் 7வது அதிகாரத்துக்கு வாங்க. இந்த நபர் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு அங்கே தான் பேர் கொடுக்கப்படுது. நீங்கள் நானும் ரொம்ப கவனத்தோடு கவனிக்கணும். ஏன் அப்படின்னா அது ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. அதனால் கொஞ்சம் வாசிப்போம். நான் சொல்லுற வசனத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் வாசிப்போம். எங்கேருந்து வாசித்தோம்? போன வாரம்னா 7வது வசனத்துலேருந்து வாசித்தோம்ல. பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்தடுக்கு தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாக நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடையாபரணம் அணிந்திருந்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிராக புறப்பட்டாள். போன வாரத்தில் என்ன பாடத்தை அதில் படித்தோம், போன ஸ்டடியில் என்ன படித்தோம் அப்படின்னா, அந்த இரவு நேரத்தில் வந்தது யார் என்பதற்காக தான் இந்த சம்பவத்தை படித்தேன்ல. இங்கே நம்ம படித்த வார்த்தை எக்ஸாக்டாக வருது. ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்க போகிறோம், கவனத்தோடு கவனிக்கணுங்க. நீங்கள் கீழே நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இதோ வேசியின் ஆடையாபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறது இல்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். தொடர்ந்து எங்க வாசிக்கிறேன் அப்படின்னா 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க போறேன். ரொம்ப கவனமாக கவனிங்க. ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழுந்து தீவிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. இப்ப அந்த ஸ்திரீ செய்த மிக முக்கியமான காரியங்களை 26-27 சொல்லுது. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போம் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். இப்ப அந்த மரணம் பாதாளம் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கொடுக்குறாரு. ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்திரீக்கு ஒரு பேரையும் கொடுத்துட்றாரு. அந்த பேர் தான் எங்க இருக்குது அப்படின்னா 10வது வசனத்துல வாசிச்சோம் இல்ல? என்ன பேருங்க? அப்பொழுது வேசியான ஒரு ஸ்திரீ. அப்ப வேசியான ஸ்திரீ அப்படின்னு சொல்றாரு. அவதான் மரணம், அவதான் பாதாளம். நீ அந்த ஸ்திரீ யாருன்னு கண்டுபிடிச்ச அப்படின்னா இங்க என்ன குணாதிசயம் இருக்கிறதோ இந்த குணாதிசயம் எல்லாம் அந்த ஸ்திரீ கிட்ட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, நமக்கு நல்லாவே தெரியும் எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியதா இருக்கிறது. இப்ப தீர்க்க தரிசன புத்தகங்களை நம்ம வாசிக்கும் போது எதுவுமே சுய தோற்றம் அல்ல. இந்த நீதிமொழிகள் புத்தகத்துல ஆண்டவர் இந்த சம்பவத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் கொஞ்சம் பார்க்க போறோம். என்ன ஆவிக்குரிய கண்ணோட்டம் அப்படின்னா, ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்றாரு. ஸ்திரீ என்பது யாரை குறிக்கும்? சபையை குறிக்கும். இப்ப அந்த ஸ்திரீக்கு ஒரு பேரையும் கொடுத்துட்றாரு. என்ன பேருங்க? வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த. நீங்க வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஏதாவது ஸ்திரீக்கு இப்படி பேரை பார்த்துருக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 17:3 வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளால் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். தொடர்ந்து 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அவங்க பேர் தெளிவாக கொடுக்கப்படுது, வேசி அப்படின்னு கொடுக்கப்படுது இல்லை? இப்போ நல்லா கவனிக்கணும். இங்கே வருகிற 4 வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 4 வார்த்தை எப்படி அந்த ஸ்திரீ கிட்ட இருக்குது என்பதை நீங்கள் நான் புரிஞ்சுக்கணும். முதல் வார்த்தை வசனம் 10 வாசித்தோம். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது ஒரு வேசி அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு நன்றாகவே தெரியும் வேசி அப்படின்னா ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்க? யாரை சொல்கிறார் ஆண்டவர்? எரேமியா புத்தகத்தெல்லாம் வாசிக்கிறோம்ல.
மத்தேயு புத்தகத்தில் கிறிஸ்துவே ஒரு வார்த்தையை போட்டு திட்டுறாருல்ல. என்ன வார்த்தையை போட்டு திட்டுறாரு? விபச்சார கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாரு ஆண்டவர்? இல்லை. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? யாரை வேசின்னு சொல்ல முடியும் என்ற ஒரு கருத்து இருக்குது இல்லைங்களா? கணவனை விட்டு மணவாளனை விட்டு பிரிந்து போனவர்களுக்கு அந்த பேர் இந்த உலகம் கொடுப்பது வழக்கம் இல்லை. அப்ப இங்க பிரிந்து போனது யாருன்னு கண்டுபிடிக்கணும். பிரிந்து போனது யாருன்னு கண்டுபிடிச்சாதான் அந்த ஸ்திரீ யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க என்பதை நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அதில் ஒரு 4 குணாதிசயங்களை இன்னைக்கு படிக்க போகிறோம். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. முதல் வார்த்தை, வேசியின் ஆடையாபரம் தரித்த ஸ்திரீ அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஸ்திரீ என்பது வேதாகமத்தில் ஒரு சபை அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை ஒரு சபையை குறிக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ அந்த சபைக்கு இருக்கிற ஒரு குணாதிசயத்தை வசனம் 11 சொல்கிறாங்க. அவள் வாயாடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயாடின்னு யாரங்க சொல்லுவாங்க? யாரை சொல்லுவாங்க வாயாடின்னு? சில நேரங்களில் நம்ம இருக்கிற பகுதிகள்லாம் சொல்லுவாங்க, ஐயோ அது வாயாடி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த வாயாடினா என்ன அர்த்தம்? எதிர்த்து பேசும்போது சொல்லுவாங்கல்ல, ஒரு கருத்தை கேட்குறாங்க, கேட்டு கேட்டு பதில் பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, அப்போ என்ன சொல்லுவாங்க? வாயாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குணாதிசயம் யாருக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறதுன்னு தானியேல் 7வது அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிக்க போகிறோம். அந்த வாயாடி என்பதற்கான அர்த்தம் என்ன? தானியேல் 7வது அதிகாரம் 25வது வாக்கியத்தை வாசிப்போம். தானியேல், உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, போதுங்க, உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்திரீ வாயாடியா இருப்பாப்பா அப்படின்னா யாருக்கு எதிராக வாயாடி இருக்கிறான்னா உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி என்ற குணத்தை, முதல் காரியத்தை புரிஞ்சுக்கிறோம். முதல் ஒரு ஸ்திரீ ஒரு சபைன்னு புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது அவ வாயாடிப்பா, அவ வாயடிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்த ஒரு குணாதிசயத்தை படிக்க போறோம். எங்க படிக்க போறோம் அப்படின்னா வசனம் 26. அவள், வாசிங்க 26, 7:26. நீதிமொழிகள் 7:26. நீதிமொழிகள் 7:26. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். இப்ப இந்த குணாதிசயமும் எங்க பொருந்துது என்பதை நீங்கள் நானும் கொஞ்சம் என்ன பண்ண போறோம்னா வாசிக்க போறோம். பலவான்களை கொலை செய்தது யாரு? அநேகரை கொலை செய்தால் அப்படின்னு சொல்றாங்களே, காயப்படுத்தி கொலை செய்தது யார் என்பதை வேதவசனம் நமக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குது. அந்த பகுதியும் கொஞ்சம் நம்ம வாசிச்சிருவோம் வாங்க. தானியேல் 8வது அதிகாரம். தானியேல் 8வது அதிகாரம். தானியேல் புத்தகத்துக்கு வந்துருங்க. 8வது அதிகாரத்தில் அந்த குணாதிசயம்லாம் யாருக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். 24வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க போகிறோம். அவளுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல, அவன் அதிசயமான விதமாக அழிமுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். சரி, 2 விஷயத்தை படிக்கிறோம். ஒன்று, உன்னதமானுக்கு விரோதமாக பேசி, இங்க 2வது விஷயத்தை பார்க்கிறோம், பலவான்களை அழிக்கிறவன் அவன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோமே. இந்த 2 கருத்தும் தானியேல் 7வது அதிகாரத்தில் 8வது அதிகாரத்தில் யாரை பத்தி பேசுறாங்க? யாரை பத்திங்க பேசுறாங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்களா கண்டுபிடிக்க? யாரை பத்தி பேசுறாங்க? உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி பிரமாணத்தை மாற்ற நினைப்பான்னு சொல்லி யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? சின்ன கொம்பு இல்ல. அப்ப பலவான்களை வீழ்த்தினது யாரு தான்? சின்ன கொம்பு தான். அந்த சின்ன கொம்பு இருக்கிற காரியத்தை தான் முதல் விஷயத்தை வாசித்தோம். அது ஸ்திரீ அப்படின்னு சொன்னோம். ஸ்திரீ என்பது எதுங்க? சபை. அப்ப ஏதோ ஒரு சபை இருக்குது. அந்த சபை உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசுது, பலவான்களை அடிச்சு ஒடுக்கி கொலை செய்கிறது. அவதாம்பா மரணம், அவதாம்பா பாதாளம், நீ போய் அவளை யாருன்னு படிச்சுக்க அப்படின்னு சொல்லி வேதம் 4வது முத்திரையை உடைக்க போது ஒரு மங்கிர நிறமுள்ள குதிரை, அந்த குதிரையின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பாதாளம் மரணம்னு சொன்னாங்களே, அந்த பாதாளம் மரணம் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு 3 அடையாளம். முதல் அடையாளம் ஒரு ஸ்திரீ, அது ஒரு சபைன்னு சொல்லிட்டாங்க.
இரண்டாவது வாயாடி, அவ உன்னதமான விரோதமாக வார்த்தைகளை பேசுகிறவங்க அப்படின்னு பார்த்துட்டோம். மூன்றாவது பலவான்களை கொலை செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த பலவான்களை கொலை செய்கிறது யார் என்பதை இன்னும் புரிந்து கொள்வதற்கு சில வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க வசனத்தை. தானியேல் 7வது அதிகாரத்திலிருந்தே கொஞ்சம் வாசிப்போம் பாருங்க. அந்த காரியங்கள் என்னவா இருந்திருக்குது என்பதை 25 வாசிக்க போறோம். கொஞ்சம் வாசிக்கலாங்களா? உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஆனாலும் நியாயாசங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு பரியந்தமும் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் ஆளுகையை நீக்கி போடுவார்கள். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களில் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். பாருங்க, இந்த வாக்கியங்களை கொஞ்சம் நம்ம பொருத்தி பார்ப்போம் அப்படின்னா, இந்த நபர் யாரு, அந்த மங்கின நிறமுள்ள குதிரை யாரை குறிக்குது அப்படி என்பதை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறது. அது யாருங்க? சின்ன கொம்பு. காலங்கள் அரை காலம், 3 காலம் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் 3 காலம் 3 வருஷம் அப்படியே கணக்கு போட்டோம் அப்படின்னா 1260 வருஷம் இவங்க கொலை செய்தார்கள். 1260 வருஷம் பலவான்களை கொலை செஞ்சாங்க. 1260 வருஷம் இவங்க தான் ஆளுகை செய்தாங்க. பரிசுத்தவான்களை ஒடுக்குகிற காரியத்தை தொடர்ந்து செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே. அது யார் அப்படின்னா சின்ன கொம்பு. சின்ன கொம்புனா யாருங்க? சின்ன கொம்பு? மார்க்கம். அந்த மார்க்கம், சரிங்களா? மக்கள் கிடையாது, மார்க்கம். அதை தான் வேதம் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த மார்க்கத்துக்கு ஒரு மிக முக்கியமான கருத்தை யோவான் பதிவு செய்கிறாரு. யோவான் சொன்ன ஒரு கருத்தை நம்ம வாஸ்துருவோம் வாங்கலேன். யோவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 1 யோவான் புத்தகம் 2வது அதிகாரம், 1 யோவான் புத்தகம் 2வது அதிகாரம், அந்த 2வது அதிகாரத்தில் அவர் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவங்க எப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் வாசிப்போம். வசனம் 18-19 கொஞ்சம் வாசிக்கலாங்களா? பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களேயானால் நம்முடனே நினைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். எப்போ இவங்க பிரிஞ்சு போனாங்க, எதற்காக பிரிந்து போனாங்க அப்படின்ற விஷயத்தை யோவானும் பதிவு செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வெளிப்படக்கூடிய காலமாக இருக்கிறது. அந்த அந்தி கிறிஸ்து குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த அந்தி கிறிஸ்து நம்மை விட்டு பிரிந்து போனான் அப்படின்னு சொல்கிறார். எப்போ பிரிஞ்சாங்க, எதற்காக பிரிந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? நமக்கு நன்றாகவே தெரியும், சத்தியம் இதுதான் என்பதை அறிந்திருந்த போதும் கூட உலக ஆஸ்திக்காக, உலக அந்தஸ்துக்காக இவங்க சத்தியத்தை விட்டு பிரிந்து போய் தனக்காக, தன்னுடைய தேவைக்காக என்ன செய்தாங்க அப்படின்னா சத்தியத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிந்து போனதுனால தான் அங்கே 1ஆம் நாளுக்கான விஷயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. அதனுடைய நோக்கத்தை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து படிப்போம். அப்படின்னா, உங்களுக்கு என்ன அத்தாரிட்டியில் இதை செய்தீங்க அப்படின்னு கேட்டால், எங்களுடைய அத்தாரிட்டி இதுதான் அப்படி என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் அவங்க அந்த காரியத்தை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, 4வது முத்திரை உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்ட போது அங்கு மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை வருது. குதிரை என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா வேதம் குழு கொடுக்குது, அந்த குதிரையின் மேல ஒருத்தவன் ஏறி இருக்கிறான். அவனுக்கு பேர் என்னன்னா மரணம், பாதாளம் என்று பேரு. அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலை என்ன அப்படின்னா, பூமியில் உள்ளவர்கள் கார் பங்கு உள்ளவர்களை
கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு என்ன படிச்சுங்களாம், கொடுக்கப்பட்டுச்சுங்களாம். எக்ஸாக்டா இது எப்போ நிறைவேறியது என்பதை நீங்கள் நானும் வாசிப்போம் அப்படின்னா, வரலாற்றில் கிபி 538 வருஷத்தில், சரிங்களா, கிபி 538 வருஷத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசன சம்பவம் அப்படியே நிறைவேறுகிறது. எப்படி நிறைவேறுது அப்படின்னா, அன்னைக்கு இருந்த ரோம அரசாங்கம், சரிங்களா, ரோம அரசாங்கம், அஞ்ஞான ரோம், அந்த அஞ்ஞான ரோம் அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த மார்க்கத்தை அழைச்சி, அவன் உனக்கு விரோதமாக தானே பேசுகிறான், நீ தப்புன்னு தானே சொல்கிறான், நான் அவனை ஒருபோதும் தண்டிக்க மாட்டேன், நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அந்த தண்டிக்கிற அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ என்ன செஞ்சுக்க, தண்டித்துக்கொள் அப்படின்னு சொல்லி 538 வருஷத்தில் அந்த ஆணையை பிறப்பிச்சு கொடுத்துட்றாங்க. அப்போ தான் முதலாக அந்த அரசருக்கு பேர் கொடுக்கப்படுது. என்ன பேர் அப்படின்னா, போப்பரசர்னு பேர் கொடுக்கப்படுது. என்னங்க, அதுக்கு முன்னாடி அவர் யார் தான், மதகுரு தான். அவர் எப்போ அரசராக மாறுறாரு, 538க்கு அப்புறம் தான் அவர் அரசராக மாறுறாரு. ஏன் அரசராக மாறினாரு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இதையெல்லாம் படிச்சிருக்கிறோம். இப்போ 538 1798 வரைக்கும் 1260 வருட காலம் வரலாற்றில் படித்து பாருங்கள், இருண்ட காலம்னு பைபிள் சொல்லுது, வரலாறும் இருண்ட காலம்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா, அந்த 1260 வருடமும் பரிசுத்தவான்களை ஒடுக்கி, உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி, பிரமாணங்களை மாற்றி, அநேக நபர்களை கொலை செய்து, அந்த தீர்க்க தரிசனத்தை, அந்த மார்க்கம் அப்படியாகவே என்ன பண்ணுச்சுங்க, நிறைவேற்றியது. அப்ப சாத்தான் பாருங்க, முதல் குதிரை வெள்ளை குதிரை, அந்த வெள்ளை குதிரையை பார்த்தான், இவ்வளோ சுவிசேஷம் வேகமா போயிடுச்சு என்பதை பார்த்தவன் உபத்திரவப்படுத்தினா நின்றும் அப்படின்னு சொல்லி மக்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சான். உபத்திரவப்படுத்த அநேகர் சத்தியத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க, அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. சரி, உபத்திரவத்தினால சாதிக்க முடியாத, தந்திரத்தினால சாதிப்போம் அப்படின்னு சொல்லி கள்ள தராசை கொண்டு வந்தான், வஞ்சனையை கொண்டு வந்தான். வஞ்சனையை கொண்டு வந்து மக்களை எப்படியாவது வஞ்சிக்கலாம்னு நினைச்சான். அங்கேயும் அவனுக்கு தோல்விதான். அடுத்தது பார்த்தான், இவங்களை ஒன்றுமே செய்ய முடியலையே, என்ன செய்யலாம் அப்படின்னா, கொலை செய்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி மரண ஆக்கினைக்கான விஷயத்தை செய்து பார்த்தான். அங்கேயும் அவனால் ஜெயிக்க முடிந்ததா அப்படின்னா ஜெயிக்க முடியல. கரெக்டா 1260 வருடங்கள் அவன் ஆட்சி செய்த போது முடிவில் ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சம்பவத்தை சொல்ல நான் முடிக்க போறேன். என் கையில் ஒரு புத்தகம் இருக்குது இல்லைங்களா, இது என்ன புத்தகம், மாபெரும். எத்தனை பேர் வீட்டில் இந்த புத்தகம் இருக்குதுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார்கிட்டலாம் இல்லை, என்கிட்ட புத்தகமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஒரு செவன்த் அட்வென்டிஸ்டினுடைய வீட்டிலையும் இந்த புத்தகம் கட்டாயம் இருக்க வேண்டும். ஏன் தெரியுங்களா? இந்த புத்தகம் தான் முடிவு காலத்தில் நீங்கள் நானும் எங்கே நிற்க போகிறோம் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்திலேருந்து ஒரு வரலாற்றை சொல்ல நான் முடிக்க போகிறேன். இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்தில் 538 அரியாசனத்தில் ஏறி உக்காந்துட்டாங்க. உட்கார்ந்த சமயத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஜான் விக்லிஃப் என்ன செய்கிறார் அப்படின்னா, வேதாகமத்தை மொழிபெயர்த்து, அந்த வேதாகம மொழிபெயர்ப்பை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தார். ஜான் விக்லிஃப் இந்த மார்க்கத்தினால அவர் மரணம் செலுத்தப்பட்டு கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்பட்டு இந்த ஜான் விக்லிஃப் மரிச்சிடுறார். மரிச்சதுக்கு அப்புறம் ஒரு நபர் இந்த சம்பவத்துக்குள்ளே வரார். யார் அப்படின்னா, அவர் பேர் ஜான் ஹஸ். ஜான் ஹஸ் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய இந்த மாபெரும் ஆன்மீக போராட்ட புத்தகத்தில் 6வது சாப்டர் 6வது அதிகாரம், அந்த 6வது அதிகாரம் முழுவதுமாகவே இந்த ஜான் ஹஸ் ஜெரோமை பற்றி பேசக்கூடியது. இவங்க 2 பேர் யார் என்பதை நான் சொல்வதற்கு முன்பதாக இந்த ஜான் ஹஸ்ஸை குறித்து நான் சில மிக முக்கியமான காரியங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஜான் ஹஸ் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், ரொம்ப வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர். ஜான் ஹஸ் தன் தகப்பனை இழந்து தாயோடு மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஏழை மகன். இந்த தந்தை இல்லாமல் வளர்ந்த சூழ்நிலைகளில் இந்த தாய்க்கு ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியம் என்ன அப்படின்னா, என் பிள்ளைக்கு இந்த உலகத்தில் கொடுப்பதற்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, சொத்தோ ஆஸ்தியோ பேரோ புகழோ எதுவுமே என் பிள்ளைக்கு கொடுக்கறது இல்லை. ஆனால் என் பிள்ளைக்கு ஒரே ஒரு விஷயத்தை என்னால் கொடுக்க முடியும். அந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கல்வியையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் என் பிள்ளைக்கு நிச்சயமா என்ன பண்ண முடியும்னா கொடுக்க முடியும் என்று சொல்லி இந்த தாயார் சிறு வயதிலிருந்தே இந்த மகனை எப்படியாவது ஒரு ஊழியக்காரனா மாற்றணும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருந்தாங்களாம். ஹஸ்ஸும் 12ஆம் வகுப்பு முடிச்சிடுறாரு. முடித்த உடனே இவருக்கு பிரேக் பல்கலைக்கழகத்தில்
போய் பட்டம் பெற்று அந்த போதகருக்கான படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. தாயாருக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைக்கு இந்த உலகத்தில் நான் எதை கொடுத்தனோ கொடுக்கலையோ, இந்த உலகத்தில் அழியாத ஒரு மகிமை என் பிள்ளைக்கு நான் கொடுக்க போறேன் என்ற மகிழ்ச்சியோடு இந்த ஜான் ஹஸ்ஸை கூட்டுக்கிட்டு அந்த பகுதிக்கு போறாங்க. போகும்பொழுது அந்த பட்டின வாசலுக்குள்ள நுழைந்த உடனாகவே இந்த ஜான் ஹஸ்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த தாயார் முழங்கால் போடுறாங்க. முழங்கால் போட்டு அவங்க கேட்கிற வார்த்தையை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பெருநகரை நெருங்கியதும் தந்தையற்ற மகனுக்காக ஆசீர்வாதத்தை ஜெபத்தில் கெஞ்சி கேட்டார். அந்த அன்னையின் ஜெபம் எவ்விதமாக கேட்கப்படவிருந்தது என்பதை பற்றி அப்பொழுது அவள் உணராதவளாகவே இருந்தாள். என்ன ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா, ஆண்டவரே, என் பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, சொத்து சொகம் ஆஸ்தி ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றே ஒன்றை கொடுக்க போறேன். அந்த ஒன்று என்ன அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை என் பிள்ளைக்கு கொடுக்க போறேன். அதை நீங்க என் பிள்ளைக்கு கொடுத்து இவனை மிகப்பெரிய ஊழியக்காரனா நீங்க மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த பல்கலைக்கழகம் உள்ள பட்டினத்துக்கு போகிற வாசல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாங்க. இந்த தாயினுடைய ஜெபம் அங்க வேதம் அந்த தீர்க்க தரிசனாவி சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அம்மா பிற்காலத்தில் இந்த ஊழியக்காரன் எப்படி வரப்போறான் அப்படி என்பதை அறியாமலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஆனா இந்த ஜான் ஹஸ் அந்த கல்லூரியில் போய் சேர்றாரு. தன்னுடைய கல்வி திறமையினால அங்கே படித்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுறார். அந்த கல்லூரியில் படித்தது மாத்திரம் இல்லாமல் அந்த பட்டப்படிப்பை படித்து முடித்த உடனே ஜான் ஹஸ்ஸுக்கு அதே பல்கலைக்கழகத்தில் வேலை கிடைக்குது. வேலை கிடைத்து இந்த ஜான் ஹஸ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வேலைகளை ரொம்ப ஆசீர்வாதமாக செய்து கொண்டிருக்கிறார். குருவானவர் பட்டமும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா இது ஒரு கேத்தலிக் பல்கலைக்கழகம். அவர் படித்ததும் கேத்தலிக் மத குருவாய் மாறுவதற்காக தான் படித்தார். படித்து முடித்த சந்தோஷத்தில் இவர் அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அந்த குறிப்பிட்ட நாட்களில் எல்லார் மத்தியிலும் பெரிய பேரும் புகழும் இருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, இவருடைய பிரசங்கிக்கும் வல்லமை அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் இந்த ஜான் ஹஸ்ஸை கூப்பிட்டு போதனைகளை கேட்பதற்கும் மற்ற காரியங்களை செய்வதற்கும் ரொம்ப ஆர்வமுள்ளவர்களாக இருந்தாங்களாம். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஜான் ஹஸ் மதகுருவாக ஒரு பக்கம் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக்கிட்டு மறுபக்கம் போதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஜெரோம் அப்படின்னு ஒரு நபர் வரார். இந்த ஜெரோம் எங்க இங்கிலாந்துலேருந்து வரார் அப்படின்னா, இந்த ஜான் விக்லிப் மொழிபெயர்த்த அந்த வேதாகமத்தை படித்து உண்மையான கிறிஸ்து என்ன சொல்றாரு என்பதை அறிந்து கொண்டபடியினால அந்த வேதாகமத்தை கையோடு எங்க கொண்டு வர்றாரு அப்படின்னா, இந்த ஜான் ஹஸ் இருக்கிற பகுதி கொண்டு வந்துடுறார். கொண்டு வந்து இந்த வேதாகமும் அந்த நாட்டு இளவரசி கையிலும் கிடைச்சிருது. இப்போ இவர் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறாரா, ரொம்ப திறமை வாய்ந்தவரா. அந்த நாட்டினுடைய இளவரசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜான் ஹஸ்ஸை கூப்பிட்டு, நீங்கள் கொஞ்சம் வாங்க, என் கையில் ஒரு வேதாகமம் இருக்குது, அதை கொஞ்சம் எனக்கு படித்து காட்ட முடியுமா, எனக்கு விஷயங்கள் என்னென்னு புரிய வரல அப்படின்னு சொல்லி அந்த வேதாகமத்தை ஜான் ஹஸ்ஸை படிக்க சொல்கிறாங்க. ஜான் ஹஸ்ஸு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் அதே பட்டினத்தில் வேறு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இரண்டு நபர்கள் வெளிப்பகுதியிலிருந்து வந்து என்ன செய்யறாங்கன்னா, சத்தியத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய சுவர் இருக்கிறது. அந்த சுவரில் 2 வரைபடங்களை வரைகிறாங்க. அந்த 2 வரைபடம் எப்படி அப்படின்னா, ஒரு பக்கத்தில் கிறிஸ்துவானவர் எருசலேமின் தாழ்மையின் உடை அணிந்து காலில் செருப்பு கூட இல்லாம அந்த வீதிகள் அலைந்து திரிகிற ஒரு உருவப்படத்தை வரைஞ்சிட்டாங்க. மறுபுறத்தில் யாரை வரைஞ்சாங்க தெரியுங்களா? யாரை வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? போப்பு மார்க்கத்தின் தலைவரை வரைஞ்சிட்டாங்க. 3 அடுக்கு கிரீடம், ரொம்ப கம்பீரமான உடை, ஒரு சிங்காசனம். இந்த 2 படத்தையும் வரைஞ்சி வச்சுட்டு இந்த 2 நபர்கள் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்பதை அறிந்த இந்த நபர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஓவியத்தை அந்த பகுதியினுடைய சுவரில் வரைஞ்சி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப ஜானஸ் ஒரு புறம் வேதாகமத்தை வாசிக்கிறாரு, வாசித்து அது விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. மறுபுறம் எதை பார்த்துட்டாரு? அந்த சுவரின் சித்திரத்தை பார்த்துட்டார். ஜான் ஹஸ்ஸுக்கு உள்ளம் ஏதோ செய்யுது. உண்மையாகவே இவர் தேவனுடைய பதிலாளியா இல்லை கிறிஸ்து தான் உண்மையானவரா? இதுல எது சத்தியம், எது காரியம் என்று சொல்லி இந்த ஜானஸ் குழம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல ஜெரோம் வந்து என்ன செய்யறாருன்னா, ஜானஸ் கூட சேர்ந்துடுறார். சேர்ந்து ஜான் விக்லிப் மூலமாக மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமத்தை கொடுத்து இதை படிங்க, இதுல என்ன இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி ஜான் ஹஸ் படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிக்க 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 தான் இருக்கிற இடம் எவ்வளவு ஒரு மோசமான இடம் என்பதை ஜான் ஹஸ் தெளிவாய் புரிந்து கொள்கிறார்.
புரிந்து கொண்ட ஜான் ஹஸ் ஒரு தீர்மானம் எடுக்க போறாரு. அந்த தீர்மானம் என்ன அப்படின்னா, நான் அறிந்து கொண்ட சத்தியத்தை மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். நான் இதுவரைக்கும் செய்த போதனைகள் ஒரு விதமா இருந்தாலும் இன்னைக்கு உண்மையான சத்தியம், உண்மையான போதனை எது என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாருன்னா, அதை மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்ப்பதுக்கு பிரயாசப்படுறார். இந்த செய்தி எங்க தெரியுங்களா போயிடுச்சு? எங்க போயிடுச்சு? 538 1797 வரைக்கும் யார் ஆட்சி செய்யறதுன்னு சொன்னோம்? போப்பு மார்க்கம் இல்லை, அங்கே தலைவர்கிட்ட செய்தி போயிடுச்சு. இப்போ தலைவர் இந்த ஜான் ஹஸ்ஸை கூப்பிடுறார். கூப்பிட்டு, ஜான் ஹஸ், நீங்க செய்யறது தப்பு, நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் சரி, நாங்க கொடுக்கறதா வேதம், நாங்க எதை பிரசங்கிக்க சொல்றோமோ அதை தான் பிரசங்கிக்கணும், வேதாகம் உங்க கையெல்லாம் இருக்கக்கூடாது, இதையெல்லாம் நீங்க செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த மார்க்கத்தின் தலைவர் ரொம்ப கடுமையாக ஜான் ஹஸ்ஸை வந்து பேசுறார். ஜான் ஹஸ் ஒன்றும் செய்யற மாதிரி இல்லை. அந்த பல்கலைக்கழகத்தை விட்டுட்டு தன் சொந்த ஊருக்கே போயிட்டார். போயிட்டு ஆண்டவரை பற்றி படித்த அந்த வேத வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜான் ஹஸ் உருகுலைய ஆரம்பிக்குது. அந்த தாயார் ஜெபிச்சாங்க பாருங்க ஒரு ஜெபம், ஆண்டவரே என் பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு என் கையில ஒன்றுமே இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கிறேன், இது அவனை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க பாருங்க. அந்த ஜெபம் ஜான் ஹஸ்னுடைய வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த ஜான் ஹஸ் பெரிய சீர்திருத்தத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்களை தீட்டி அந்த பொக்கேமியா பகுதியில் அநேக மக்களுக்கு உண்மையான இந்த சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இது மீண்டும் அந்த மார்க்கத்தின் பக்கத்தில் போகுது. ஜான் ஹஸ்ஸை கைது செஞ்சிடறாங்க. கைது செஞ்சு ஜான் ஹஸ் கிட்ட ஒரு வாக்குமூலம் கேட்குறாங்க. அந்த வாக்குமூலம் என்ன தெரியுங்களா? ஜான் ஹஸ், நீங்க செய்வது தவறு என்பதை ஒப்புக்கொள்ளுங்க, ஜான் விக்லிப் மொழிபெயர்த்த வேதாகமம் தவறு என்பதையும், நீங்க மக்களுக்கு கொடுத்த போதனைகள் தவறு என்பதையும் நீங்க மக்களுக்கு முன்னாடி சொல்லணும், அதை அறிக்கை செய்யணும். அதை அறிக்கை செஞ்சீங்கன்னா நான் உங்களை உயிரோடு விட்டுறேன், அப்படி அறிக்கை செய்யாத பட்சம் நான் உங்களை ஒருபோதும் உயிரோடு விடுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஜான் ஹஸ், ஜெரோம் இரண்டு பேரும் இணைந்து வேதாகமத்தையும் மற்ற காரியங்களையும் படித்து ஆராய்ந்தவங்க. இந்த ஜெரோம் கிட்ட ஜான் ஹஸ் சொல்லுவாராம், நான் ஒரு மிக முக்கியமான பணிக்காக நான் கடந்து செல்ல இருக்கிறேன், ஒருவேளை எனக்கு என்ன நடந்தாலும் நடக்கலாம், ஆனால் இதுதான் சத்தியம் என்பதை நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, நீ இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி ஜெரோம் கிட்ட ஜான் ஹஸ் சொன்னாராம். அப்போ ஜெரோம் சொன்னாராம், உங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், நான் எப்படியாவது உங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லியிருந்தாராம். இப்போ அந்த ஜான் ஹஸ் அந்த போப்பு மார்க்கத்தினுடைய அந்த தலைமைத்துவத்துக்கு முன்னாடி போய் ஆஜராக வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அந்த நாட்டினுடைய இளவரசி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜான் ஹஸ் போனார்னா நிச்சயமாக அவர்கள் கொலை செஞ்சிருவாங்க, அதுக்கு பதிலாக இவர் ஒரு நபரை அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. அதுக்கு அந்த மார்க்கம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஜான் ஹஸ்ஸே போக வேண்டியதாக இருந்துச்சு. இந்த ஜான் ஹஸ்ஸை சிறைசாலையில் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப வேதனைப்படுத்தி இறுதியாக ஒரு தீர்ப்பு அவர் கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நீ ஜான் விக்லிஃபினுடைய வேதம் தவறு, படிச்சிருக்கிற எல்லா போதனைகளும் தவறு, இந்த மார்க்கத்தினுடைய காரியம்தான் சரி என்பதை நீ போதிச்சு அப்படின்னா நான் உங்களை விட்டுறேன், அப்படி இல்லாத பட்சம் நீங்கள் நெருப்பிலே எரியப்பட போகிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஜான் ஹஸ்ஸோ எது நடந்தாலும் பரவாயில்லை, எது சத்தியம் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் ரட்சகருக்காக நான் ஒன்றுமே செய்தது இல்லை, என் ரட்சகருக்காக நான் இதையாகிலும் செய்கிறேன் என்று சொல்லி துணிந்து அந்த ஜான் ஹஸ் அந்த மரணத்துக்கான விஷயத்தையும் சொல்லிட்டார். அவர் போறதுக்கு முன்னாடி அவருடைய நண்பர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் என்ன அப்படின்னா, நான் அவர்களுடைய சிங்காசனத்துக்கு மேலே போய் நிற்க போகிறேன், எனக்கு மரணம் நேரிட்டாலும் நேரிடலாம், என் சகோதரர்களே நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, எது உண்மையான சத்தியம், கிறிஸ்துவானவர் தான் தேவனுடைய பதிலாளி, ஆனா இங்க இந்த நபர் தேவனுடைய பதிலாளி என்று தன்னை கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, எது உண்மை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஜான் ஹஸ் தன் நண்பர்களுக்கு கடிதத்தையும் எழுதி விட்டுட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, போயிட்டு அந்த மார்க்கத்துக்கு முன்னாடி நிற்கிறார். மார்க்கத்துக்கு முன்னாடி நின்ன இந்த ஜான் ஹஸ்ஸை மீண்டும் இறுதியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் கூட மறுதளிக்க, ஜான் விக்கலுடைய வேதம் தப்புன்னு சொல்லுங்க, நீங்க சொல்லி கொடுத்த போதனைகள் தவறுன்னு சொல்லுங்க, உங்களை உயிரோட விட்டுறேன்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஜான் ஹஸ், என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, என் ரட்சகரை நான் ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் உயிரோடு கம்பத்தில் கட்டி எரிப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரை கம்பத்தில் கட்டி சுற்றிலும் விறகு வச்சு அந்த கொல்லிக்கட்டியை வச்சார் இல்லை ஒரு போப் அரசர், அவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறாருன்னா, இந்த ஜான் ஹஸ் என்னமோ செத்து போக வந்த மாதிரி எனக்கு தெரியலன்றார். ஏன்னா
இவர் ஏதோ கல்யாண விருந்துக்கு போகிற மாதிரி அவ்வளோ கம்பீரத்தோடு அவ்வளோ சந்தோஷத்தோடு வராரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கிறார். இப்ப ஜான் ஹஸ் அந்த உயிரோடு எரிக்கப்பட போகிறார் என்ற செய்தியை கேட்ட ஜெரோம் வீட்டிலிருந்து ஓடி வராரு. ஓடி வந்து அங்க வந்து சமயத்தில் பார்க்கிறாரு, ஜெரோமையும் அந்த மார்க்கம் கைது செய்து விடுகிறது. ஜெரோம் கிட்ட கேட்குறாங்க, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ ஜான் விக்கிலிப்பினுடைய வேதம் தவறுன்னு சொல்லு, அவர் மொழிபெயர்த்ததெல்லாம் தப்புன்னு சொல்லு, ரெண்டாவது இவர் தான் தேவனுடைய பதிலாளி, நாங்க தவறு செஞ்சிட்டோன்னு சொல்லி மக்களுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை செய்யுங்க, நாங்க உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஜெரோம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நாள் அவகாசம் கேட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஜெபம் பண்றார். இப்ப ஜான் ஹஸ் ஜெரோமுக்காக ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த ஜெரோம் உங்களை ஒருபோதும் நிந்திச்சிடக்கூடாது, மரணிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்காக மரணம் அடையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஜான் ஹஸ் ஜெரோமுக்காக ஜெபம் பண்ணாரு. மறாவது நாள் ஜெரோம் வந்தார், வந்து சொன்னார், எனக்கு ஜான் விக்கிலிப்புடைய வேதம் தவறுன்னு சொல்லணும்னு ஆசை தான், நாங்கள் சொல்கிற போதனைகள்லாம் தவறுன்னு சொல்ல ஆசை தான், ஆனால் அதை எங்களால் ஒருபோதும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, எங்களுக்காக ஏழ்மையின் கோலம் எடுத்து வந்த என் தெய்வத்துக்கு மாறா நான் எப்படி சத்தியத்தை மாற்றி சொல்லுவேன், எங்களுக்காக பரம சிங்காசனத்தை இழந்து வந்த தெய்வத்துக்கு விரோதமாக எப்படி சத்தியம் இல்லை நான் சொல்லுவேன், பரவாயில்ல இந்த நெருப்பு தான் எங்களுக்கான கதி அப்படின்னா இந்த நெருப்புல நீந்துவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், எங்களை என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜான் ஹஸ்ஸும் ஜெரோமும் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்படைத்தார்கள். அந்த காலங்களில் இந்த மார்க்கம் செய்த குற்றம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இன்னைக்கு எவ்வளோ தங்களை மறைத்து கொண்டாங்க. ஏன் மறைத்து கொண்டாங்க அப்படின்னா, அவங்க செய்ய போகிற காரியம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு செய்த அக்கிரமத்திற்கு அளவே இல்லை. இந்த பூமியில் உள்ள காற்பங்கு மக்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னமே, சரியாக 1260 வருடம் அநேக பரிசுத்தவான்களை கொன்று குவிச்சு அநேக நபர்களை கொலை செய்து தன்னுடைய பரிசுத்த காரியம்தான் சரி என்பதை நிர்ணயிப்பதற்காக இந்த மார்க்கம் செய்யாத வேலையே கிடையாதுங்க. ஆனால் 1798 தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, நெப்போலியன் போனபார்ட் வராரு. நெப்போலியன் போனபார்ட் வந்து இந்த நபரை, யாரை, அந்த மார்க்கத்தின் தலைவரை அரசு செஞ்சு ஜெயிலில் போட்டுறார். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, காயப்பட்ட மிருகம் சொஸ்தமாக கண்டேன். காயப்பட்ட அனுபவம் எங்கே கிடைச்சிச்சுன்னா, கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க பாருங்க, அதுதான் காயப்பட்ட அனுபவம். நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இந்த மங்கின நிறமுள்ள குதிரை நம்ம வாசித்தோம், அந்த ஸ்திரீ அவ வாயாடின்னு வாசித்தோம், தேவனுக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசினவ, பலவான்களை கொன்று குவிச்சவ. அந்த 4வது முத்திரையின் காலகட்டம் இருண்ட காலகட்டம். அந்த 4வது முத்திரையின் காலகட்டம் இந்த பூமி வெளிச்சம் இல்லாமல் சத்தியம் இல்லாமல் தடம்புரண்ட காலகட்டம் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் பதிவு செய்கிறது. ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் முடிச்சிட போறேங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மார்க்கம் ஏற்கனவே ஒரு 1260 வருடம் ஆட்சி செய்ததில்லை. இந்த மார்க்கம் மீண்டும் ஆட்சி செய்யுமா? இந்த மார்க்கம் மீண்டும் ஆட்சிக்கு வருமானு கேட்குறேன் நான். சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? வாங்க அதை வாசித்து முடிச்சிடுவோம். தானியேல் 8வது அதிகாரம். தானியேல் 8வது அதிகாரம். அந்த 8வது அதிகாரத்தில் நம்ம கொஞ்சம் வாசிக்க போகிறோம். எங்கேருந்து வாசிக்க போகிறோம் அப்படின்னா, வசனம் 11லிருந்தே நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. ஏன்னா ரொம்ப மிக முக்கியமான சில காரியங்களை பற்றி அங்கே பேசுகிறாங்க. ரொம்ப கவனத்தோடு கவனிப்பு. அது சேனையினுடைய அதிபரிந்து பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. 13 பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பாழ்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிக்கப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டேன். அவன் என்னை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில், இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிராக நின்றான்.
அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்கிற ஒரு மனுஷனுடைய சத்தத்தையும் கேட்டேன். இப்ப இந்த சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொன்ன காரியத்துக்கு அப்புறம் எந்த சம்பவம் நடக்குதுன்னு பாருங்க. கீழே 24வது வசனத்திலிருந்து அப்படி தொடர்ந்து வாசிக்கிறேன். எத்தனை வாசித்த வசனம் தான், அந்த வாசத்தை முடிக்கிறேன். அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல. அவன் அதிசயமான விதமாக அழிமுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பரிசுத்தவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். ஏற்கனவே அந்த 1260 வருடம் அழிச்சான். இப்ப அந்த அழிவு அன்றையோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது. அது எதுவரைக்கும் தொடரப்போகிறது என்பதை வேதாகமத்தில் மீண்டும் ஒரு வாக்கியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ரொம்ப கவனத்தோடு கவனிப்போம். தானியேல் 7வது அதிகாரம் வந்துருங்களேன். தானியேல் 7வது அதிகாரம் வசனம் 21 வாசனம் முடிக்க போகிறோம். கவனத்தோடு கவனிங்க. நீண்ட ஆயுசுள்ளவர் வரும் மட்டாகவும் விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் காலம் வரும் மட்டும். எப்பங்க? பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் காலம் வரும் மட்டாகவும். அடுத்த வார்த்தை, இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். இப்ப இந்த கொம்பு எது வரைக்கும் அது ஆட்சி செய்யும் என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லிடுச்சு. எது வரைக்குங்க? பரிசுத்தவான்கள் ஆட்சியை பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்றாங்களே, ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதுன்னு சொல்றாங்களே, இது எந்த சம்பவம்? பரிசுத்தவான்களுக்கு ராஜ்யம் எப்பங்க ஒப்படைக்கப்படும்? இயேசுவினுடைய 2ஆம் வருகையில். அப்ப இந்த யுத்தம் கிபி 538 தொடங்கினது, 1798 முடிந்தது. இப்போ இந்த யுத்தம் மீண்டும் நடக்க போகிறது. இந்த யுத்தம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாகவும் இந்த சின்ன கொம்பு யுத்தத்தை தொடர்ந்து பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் செய்து கொண்டே இருக்கும். ஒரு காரியத்தை சொல்றேன். அன்னைக்கு இருந்த ஜான் ஹஸ், ஜெரோம், விக்லிஃப், வில்லியம் திண்டேல், இவங்க எல்லாம் சத்தியத்துக்காக தங்க ஜீவனையே கொடுத்தாங்க. சத்தியம்னா சத்தியம். நீ என்ன உபத்திரவப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, வேதனைப்படுத்தி, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. வேதம் என்ன சத்தியத்தை சொல்கிறதோ அந்த சத்தியத்தை நான் சத்தியமா தான் சொல்லுவேன். அதற்காக என் ஜீவனே இழந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தங்களுடைய ஜீவனை கொடுத்து கூட சத்தியத்தை காப்பாத்தினாங்கல்ல. முடிவு காலத்தில் நம்முடைய நிலை என்ன என்பதை யோசித்து பாருங்களேன். நீங்கள் நானும் சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? இதுதான் சத்தியம் என்பதில் நீங்கள் நானும் தெளிவுள்ளவர்களா இருக்கிறோமா? இந்த கொம்பு மீண்டும் யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அது ஆயத்தமாகி பரிசுத்தவான்களை உபத்திரவப்படுத்துவதற்கான காலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த உபத்திரவப்படுத்துகிற பொழுது ஜான் ஹஸ்ஸை போல, ஜெரோமை போல நீங்கள் நானும், எங்கள் ரட்சகர் எங்களுக்காக ஏழை கோலம் பூண்டு வந்தார், எங்களுக்காக பரம தேசத்தை இழந்தார், அவருக்காக இழப்பதற்கு எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை, எங்க ஜீவனையும் அவருக்காக இழக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜீவனை சத்தியத்துக்காக கொடுக்கிற ஆயத்தத்துக்குள்ளாக நீங்கள் நானும் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். அடுத்த ஒரு முத்திரையை நாம் படிக்கும் வரை தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இந்த நல்ல ஆராதனையை நாம்